அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்வதற்கு காரணமே தமிழ்நாட்டில் பாஜக சார்பாக நம்ம ஒரு ரஜினிகாந்தை களத்துல இறக்க போறோம். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் கூட பதவிக்கு வரமாட்டாரு, பதவி ஆசை இல்லாதவர். இந்த உதாரணத்தை சொன்னா பார்வையாளர்கள் என்னை மன்னிக்க மாட்டாங்க, இருந்தாலும் உதாரணம் சொல்றேன். மகாத்மா காந்தி எப்படி பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படிதான் ரஜினிகாந்த். மாநில தலைவரா மாத்தின முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வார் ரூம்லாம் வச்சு சோசியல் மீடியாலாம் கண்டென்ட் டெய்லி கொடுத்து இடக்கு மடக்கா பேசி, ஜெயலலிதாவை விட என்னுடைய மனைவி ஆளுமை மிக்கவர், இதெல்லாம் நீ பர்சனலா பேச வேண்டிய விஷயம். எடப்பாடியெல்லாம் இந்த தற்குறின்னு இப்ப தமிழகத்துல ஒரு வார்த்தை பிரபலமாச்சுல, அது விஜய்னால பிரபலமாச்சுன்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களாலதான். ஆனா விஜய் முதல் தற்குறி கிடையாது. முதன்மை தற்குறி எடப்பாடியார்னு சொல்லி சொன்னது யாருன்னா நான் கிடையாது, அண்ணாமலை. திமுகவை வீழ்த்துறதுக்கு பாஜக என்ன வியூகம் வைத்திருக்கிறது அதை சொல்லுங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக இருக்கிற ஒரே வியூகம் பாஜகவை கலைக்கிறது தான். அமித்ஷா முகத்தையும் மோடி முகத்தையும் காமிச்சா அதிமுக காரனே ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ராமநாதபுரத்துல எல்லாம் பிஜேபி போட்டிடுறப்ப மோடி முகத்தை மறைச்சு வச்சேன். ஏன்னா ஓட்டு போட மாட்டாங்க. சத்தம் இல்லாம வேலை செய்யறவங்க திமுக காரங்க. அதிமுக காரங்களும் ஜலச்சால் கிடையாது. இரட்டையிலையை காமிச்சு, எம்ஜிஆரை காமிச்சு, எடப்பாடியை காமிச்சு அரசியல் பண்ணாங்கன்னா ஏதோ தப்பிக்கும் கொஞ்சம். இவங்க முதல்ல விளங்காம போறதுக்கான முதல் ஏற்பாடா என்ன பண்ணிட்டாங்க, என்டிஏ கூட்டணிட்டாங்க. என்டிஏ கூட்டணினா அது கூட்டணிக்கு எண்டுன்னு அர்த்தம். சோழிய முடிச்சிட்டாங்க. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பாஜகவில் அவர் மாநில தலைவராக இருந்தபோது தான் சதி பண்ணாங்க அப்படின்னா, அந்த தலைவர் பதவியும் இல்லை. இப்பயும் என்ன சதி பண்றாங்க? ஏன் அவர் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகினாரு? நேற்று மீட்டிங்ல ஏதோ குமரி இருக்காருலாம் கேள்விப்பட்டோம். என்னதான் நடந்துச்சு? அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்வதற்கு காரணமே தமிழ்நாட்டில் பாஜக சார்பாக நம்ம ஒரு ரஜினிகாந்தை களத்துல இறக்க போறோம். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் கூட பதவிக்கு வரமாட்டாரு, பதவி ஆசை இல்லாதவர். இந்த உதாரணத்தை சொன்னா பார்வையாளர்கள் என்னை மன்னிக்க மாட்டாங்க, இருந்தாலும் உதாரணம் சொல்றேன். மகாத்மா காந்தி எப்படி பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படிதான் ரஜினிகாந்த். அவங்க சொன்னதை நான் சொல்றேன், நான் ஏற்றுக்கொண்ட கருத்தல்ல. அப்ப அதற்கு பதிலாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க களத்துல இறக்க போறோம், அவர் தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சு கூட்டு வந்துருக்காங்க. கூட்டு ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, வள்ளுவருக்கும் எனக்கும் காவி சாயம் பூச முடியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டார். கழுவுற மீன்ல நழுவுற மீன் பாங்கல்ல, அவரை ஒன்றும் பிடிக்க முடியல. தண்ணீரிலே மீன்கள் சிக்கலாம். இல்ல, அவர் ரொம்ப நாசூக்கா பல வருடங்களாக முயற்சி பண்ணாரு. நாசூக்கு இவங்ககிட்ட எடிபடலைன்னு டைரக்டா போட்டு அடிச்சு முடிச்சிட்டாரு. அதோட இல்ல, அப்படி இல்ல. நிறைய சொத்து சேர்த்துட்டா, கணக்குல காட்ட முடியாத பணம் வச்சிருந்தா கவர்மெண்ட்டுக்கு பயந்துதான் வாழணும். இப்ப நம்ம வெளிப்படையா அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம், சசிகலாவால் விமர்சிக்க முடியுமா? விமர்சிக்க முடியாது. 100 இடங்கள்ல ஒரே நாள்ல ரைடு நடக்கும். மொத்தமா தூக்கிடுவாங்க ஆளை. அதனால பார்ப்பன அக்ரஹாரத்தின் சிறை கதவுகள் உங்களுக்கு திறந்திருக்குன்றாங்க. அதனால எப்பொழுதுமே அளவுக்கு மீறி செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறவர்கள், சொத்து சேர்த்து வைத்திருக்கிறவர்கள், கணக்கில் காட்டாத சொத்துக்களை வைத்திருக்கிறவர்கள் அரசாங்கத்தை அனுசரித்து தான் பேச முடியும். அதனாலதான் எல்லாரும் பணமதிப்பு நீக்கத்துல சிக்கி சீரழிஞ்சு சின்ன ஒண்ணு ஆனப்ப புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னாரு ரஜினிகாந்த். அதுல ஒரு ஆள் கேட்டாப்ப பழைய இந்தியாவில் சம்பாதிச்சாலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. ரஜினிகாந்த் எப்படி ஆளுனா, யாரு பிரதமரா வந்தாலும் சரி, யார் அதிகாரத்தில் வந்தாலும் சரி, அவர்களுக்கு வாழ்த்து சொல்றதுல முதல்ல அவர் தான். இப்போ ராகுல் காந்தி ஒருவேளை அடுத்து பிரதமர் ஆகிறாருன்னா ஃபர்ஸ்ட் கியூவில் முதல்ல நிற்க போறது ரஜினிகாந்த் தான். அதனால ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஏற்கனவே நடிச்சதுக்கு, சம்பாதிச்சதுக்கு, சேர்த்து வச்ச சொத்துக்கே அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு பத்தாது, ஏகப்பட்ட நோய் இருக்கு. இப்படி நம்ம தப்பிச்சு வாழ்றதுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. இவங்க நம்மளை தெரு தெருவா இழுத்து கொண்டே விட்டாங்கன்னா சீரழிவுங்கிறக்காக எஸ்கேப் ஆயிட்டாரு. அதனால அந்த காலகட்டத்தில் தான் தமிழறிவு மணி எல்லாம் ரஜினிகாந்த் வீட்டு வாசல்ல போய் அந்த வாட்ச்மேன் எல்லாம் தள்ளி நிலையான்னு சொல்லிட்டு அவரே போய் நின்றார். 3 வருஷமா பல முறை போய் நின்றார். முடிவு என்னாச்சு,
வழக்கம் போல ஒரு அரசியலில் துறவரம் போயிட்டாரு. இப்போ அப்படி உருவாக்கப்பட்ட அண்ணாமலையை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிராயசித்தமாக மாநில தலைவராக மாற்றினாங்க. மாநில தலைவராக மாற்றின முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வார் ரூம்லாம் வச்சு சோசியல் மீடியாலாம் கண்டென்ட் டெய்லி கொடுத்து இடக்கு மடக்கா பேசி அண்ணாதுரையை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். தேவரெல்லாம் துப்பாக்கூர் கதையெல்லாம் அவுத்து விட்டு ஜெயலலிதாவை விட என்னுடைய மனைவி ஆளுமை மிக்கவர். இதெல்லாம் நீ பர்சனலாக பேச வேண்டிய விஷயம், பொது வெளியில் பேச வேண்டிய விஷயமே கிடையாது. பொண்டாட்டிக்கும் உனக்கு சண்டை இருக்குது, சமரசம் பண்ணுறதுக்கு இப்படிலாம் சொல்லலாம். பொது வெளியில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மனைவி யாருன்னு ஊருக்கு யாருக்குமே தெரியாது. கோட்டை பழகினவங்க உன் குடும்பத்தோட நட்பாக இருக்கிறவங்களுக்கு உறவுக்காரங்களுக்கு வேணால் தெரியலாம். ஜெயலலிதா அப்படியா? ஜெயலலிதா மேலே 1000 விமர்சனம் வைக்கலாம், ஆளுமை இல்லை என்கிற விமர்சனத்தை வைக்க முடியுமா? கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே அரசியலில் வெல்வது என்பது சாதாரண விஷயமா? அப்படியெல்லாம் சாதித்த ஜெயலலிதாவை அவமானப்படுத்துவது, எடப்பாடியெல்லாம் இந்த தற்குறின்னு இப்ப தமிழகத்துல ஒரு வார்த்தை பிரபலமாச்சுல, அது விஜய்னால பிரபலமாச்சுன்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களால தான். ஆனா விஜய் முதல் தற்குறி கிடையாது. முதன்மை தற்குறி எடப்பாடியார்னு சொல்லி சொன்னது யாருன்னா நான் கிடையாது, அண்ணாமலை. அதனால இப்படி அதிரடி அரசியலை பண்ணி பல அட்டகாசங்களை பண்ணி தன் பக்கம் கவனத்தை ஈர்த்தார் அவரு. அவர் என்ன செய்வார்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கல்வி தந்தைகளை எல்லாம் ரைடு வருதுனே, அமலாக்கத்துறையில் ஸ்கெட்சை போட்டாங்கன்னே, உனக்கு வருமான வரித்துறை வருதுனே, நான் சரி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான கோடிகளை வசூல் செய்து மணல் மாஃபியாக்களில் தொடங்கி மந்திரிகள்ட்ட வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அதிகார மையத்தில் அத்தனை வேரட்டையும் வசூல் வேட்டையை நடத்தி 2000 கோடி சேர்த்துட்டாருன்னு பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் சொல்றாரு. இது பாஜக தலைமைக்கு தெரியாது. அதெல்லாம் பாஜகல இருந்து என்ன சொல்றாங்க, அப்புறம் தலைமைக்கு தெரியாதன்னா இங்க ரிப்போர்ட் அனுப்பிடுது நமக்கு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க பதவியில இருந்து பதவி இல்ல அவங்க ஆள் அவங்க எப்படி பிடிச்சு கொடுப்பாங்க? அவங்க ஆள் அவங்க பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா பாஜகவை பொறுத்தவரையில இந்த மாதிரி ஆளுகளை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது முறைகேடு செய்கிறவர்கள் அப்பதானே அவன் லாக்கில் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான், அப்படித்தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்க தூயவர்கள், தூய சக்தியெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, தீய சக்தி மட்டும்தான் தேவை. அதனால அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அண்ணாமலையினுடைய அட்டகாசம் அளவுக்கு மீறி போய் அங்க இருக்கக்கூடிய பார்ப்பன லாபியை உடைச்சிட்டாரு. என்ன பண்ணாரு, கேட்டி ராகவனுக்கு கேமரா வச்சாரு, எஸ்வி சேகரை ஓட ஓட விரட்டினாரு, எச் ராஜாவே தள்ளி நிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு என்று அங்கு நிறைய உட்கட்சிக்குள்ளேயே கமலாலயத்துக்குள்ளேயே ஒரு பிராமண லாபியை உடைச்சு தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்தாருங்கிற ரிப்போர்ட்டை பாஜக காரர்களே சொல்லுகிறாங்க. நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தேடப்படக்கூடிய எத்தனையோ முக்கியமான குற்றவாளிகளை பூராமே கட்சி நிர்வாகிகளை மாற்றி, ஆமா எல்லா முக்கிய குற்றவாளிகளை பூராமே கட்சி நிர்வாகிகளை மாற்றி கஞ்சா அஞ்சலையெல்லாம் மாவட்ட மகளிரணி தலைவியை மாற்றுவதன் மூலமாக அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சியும் செஞ்சார். அந்த புரட்சிக்கு ரிசல்ட் தான் அவர் மாநில தலைவர் பதவியை பறிச்சது. இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, எலெக்ஷன்ல தேர்தல் பொறுப்புல என்னைய கொண்டே போடுறீல, என்ன திட்டம் இருக்கு, எதுக்கு என்னைய கொண்டே அங்க போடுறேன்? நான் வெட்டியா இருக்கிறேன்னா, வேலை வெட்டி இல்லாம இருக்கிறேன்னா, நான் வெட்டி போயிடலாம் நானு, நீ விளையாடுறதுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு நான் தான் கிடைச்சனா, என்ன வச்சு நீ ஏதாவது காமெடி பண்ணியா தொடர்பா ஏன் என்கிட்ட விவாதிக்கல? ஆமா, அரசியல் வியூகம் என்ன, இந்த தேர்தல் விவாதிச்சா அங்கே ஏதாவது வசூல் பண்ணிட்டா அப்படின்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு பாஜக என்ன வியூகம் வைத்திருக்கிறது அதை சொல்லுங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக இருக்கிற ஒரே வியூகம் பாஜகவை கலைக்கிறதா, வேற என்ன வியூகம் இல்ல. பாஜகவை இவர் என்ன சொல்ல வர்றாரு, இப்ப வியூகமே இல்லாத ஒரு கட்சி, இந்த தேர்தலாம் உங்களுக்கு வியூகம் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு அண்ணாமலை. அதான் அந்த BL சந்தோஷங்கிறவர் சொல்றாரு, பூரா வாய் ஜவுடால் தான், ஒரு வேலும் களத்துல கிடையாது. மீடியா முன்னாடி கேமராவை டங்கின்னு எட்டி பார்ப்பாங்க. அதுக்குதான் நீங்க எல்லாம் அரசியல் பண்றீங்க. அரசியல் அதுதான், சத்தம் இல்லாம வேலை செய்யறவங்க திமுக காரங்க. அண்ணா திமுக காரங்களும் ஜலச்சால் கிடையாது. எடப்பாடியை இரட்டையிலையை காமிச்சு, எம்ஜிஆரை காமிச்சு, எடப்பாடியை காமிச்சு அரசியல் பண்ணாங்கன்னா ஏதோ தப்பிக்கும் கொஞ்சம். இவங்க முதல்ல விளங்காம போறதுக்கான முதல் ஏற்பாடா என்ன பண்ணிட்டாங்க, என்டிஏ கூட்டணிட்டாங்க. என்டிஏ கூட்டணினா அது கூட்டணிக்கு எண்டுன்னு அர்த்தம், சோழியை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடம் முட்டுச்சந்தில கூட நிப்பாட்டாங்க. அமித்ஷா முகத்தையும் மோடி முகத்தையும் காமிச்சா அண்ணா திமுக காரனே ஓட்டு போட மாட்டான். ஏன்னா எனக்கு தெரியும், ராமநாதபுரத்துல எல்லாம் பிஜேபி போட்டிடுறப்ப மோடி முகத்தை மறைச்சு வச்சாங்க, பொத்தி வச்சாங்க. ஏன்னா இப்போ ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ பாஜகவுக்கு ஒரு 12 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்காங்க.
3வது முறை மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னென்ன செஞ்சதுனால எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கறதுக்கான திட்டங்களை சொல்லணும்ல. 7 ஆண்டு காலமாக கட்டி முடிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்று பிரதமர் அவர்கள் திறந்து வைத்தார். அதிலே தான் எச் ராஜா கூட சமீபத்தில் உடல்நலம் குன்றிய போது சிகிச்சை எடுத்துக்கொண்டார். எய்ம்ஸ் மருத்துவமனை இல்லைன்னா எச் ராஜாவை பாதுகாத்திருக்க முடியாது அப்படி சொல்லணும்ல. அப்போலோவில் போய் படுத்துக்கிறது. எதையுமே செய்யலை தமிழ்நாட்டுக்கு. வெள்ள நிவாரணம் வந்தப்ப கழுத்து வரைக்கும் நீந்துகிற காலகட்டம் வந்த போது கூட நிவாரணம் தர மறுப்பது. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தேசிய கல்விக் கொள்கை நிதியை நிறுத்தி வச்சிருக்கிய 3500 கோடியை தர மறுப்பது. கீழடியினுடைய நாகரிகத்தை பண்பாட்டை வெளியிட மறுப்பது. எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டுக்கு தீங்கிழைத்திட்டு சமீபத்தில் போட்ட பட்ஜெட்ல கூட அது அல்வா பட்ஜெட்டு, முட்டையை போட்டாங்கன்னு எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சிருக்காங்க. பெரிய முட்டையாக போட்டு நான் கூட புதுசாக முட்டை கடை திறந்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு போஸ்டர்லாம் சுவர் ஓரமாக வெட்டி பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கு பாஜக கொடுத்தது இந்த முட்டையை தான் அப்படின்னு வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் போஸ்டர் பூரா. அதனால முட்டையை கொடுத்தா தேர்தல் ரிசல்ட்டாக அந்த முட்டையை திருப்பி கொடுத்துருவாங்கல்ல. எந்த முட்டையை திருப்பி கொடுத்தாங்களோ அதை உடையாமல் கொள்ளாமல் திருப்பி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் நன்மையை செய்திருக்கிறதா பாஜக? ஒரு நன்மையும் செய்யாமல் வாய் சவடால் மட்டும் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வட மாநிலங்களில் சோசியல் இன்ஜினியரிங் சாதி ரீதியாக அணி திரட்டுவது அப்படின்னு ஒரு அரசியல் அவங்க பண்ணுவாங்க. கோனாரையும் வண்டியரையும் மோத விடுவது, படையாட்சியும் பட்டியல் இனத்தையும் மோத விடுவது, இங்கிட்டு முஸ்லிமையும் இந்துவையும் மோத விடுவது, தமிழ்நாட்டுல வேறொருத்தர் தேவாலயத்தை போய் உடைப்பது, இதெல்லாம் அவங்களுடைய செயல் திட்டங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல எப்படின்னா சாயங்காலம் போனீங்கன்னா மசூதி வாசல்ல ஒரு 30-40 பொம்பளை வரிசையா நிக்குது. தண்ணியை கொடுத்து ஓதி கொடுப்பாரு மௌலவி, அசரத்து ஊதி கொடுப்பாரு. இந்த பிள்ளைக்கு சௌக்கியமாயிரும், இந்த டாக்டர் போய் ஊசி போட்டா கூட சரியா கேட்காது அப்படின்னு ஒரு கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. இங்க யாராவது பாதிரியாரை பார்த்த உடனே நமக்கு ஒரு பகைவன் வரு அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. வேற சாமி கும்புறவனா இருந்தா கூட பாதிரியாரை பார்த்தா சோஸ்திரம் ஃபாதர் அப்படின்ட்டு போயிடுவேன். இங்க மதம் ஆச்சரியங்கள் கிடையாது. இவங்க மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வாங்கடா, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வாங்கடா, பிழைக்க போறோம், நாங்க வேலைக்கு போறோம், படிக்க போறோம்னு சொன்னா கலவரத்துக்கு ஆளை கூட்டிட்டு வராங்க. மதுரைக்கு அந்த தகுதி இல்லைன்ட்டாங்க. மக்கள் தொகை அவ்வளவு இல்ல, மதுரைக்கு மெட்ரோ மதுரைக்கு தகுதி இல்லையா? பாஜக அரசாங்கத்துக்கு தகுதி இல்லையா? மத்திய அரசாங்கத்துக்கு தகுதி இல்லையா? மதுரைக்கு தருவதுன்னா நீ ஒரு பாரம்பரியமான கோவில் நகரம், ஓம் பாஷையில சொன்னா. கோயம்புத்தூர் ஒரு தொழில் நகரம், பஞ்சாலைகளால் நிரம்பிய நகரம். அங்கு போய் நீ என்ன நினைக்கிற? தொழில் வளர்ச்சிக்கான நகரம். இன்னும் சொல்ல போனா வானதி சீனிவாசன்லாம் அங்கேதான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் இன்னென்ன செயல் திட்டத்தை கொண்டு வந்தேன், மெட்ரோவை கொண்டு வந்தேன், இன்னென்ன நிதி கொடுத்துருக்கேன், இவ்வளவே செய்த எங்களுக்கு ஏன் மக்களை நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டா பரவாயில்லன்னு நன்றி உணர்ச்சியோட தமிழர்கள் ஓட்டு போடுவேன். நான் எதுவுமே தரமாட்டேன், ஆனா நீ எனக்கு ஓட்டு போடணும். ஏன்டா ஓட்டு போடணும்னா நாங்க திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோம். திருப்பரங்குன்றமா இருந்தாலே எங்களுக்கு போதும். நீ அயோத்தியில வச்சுக்க, திருப்பரங்குன்றம் என்கிட்ட பத்திரமா இருக்கும். ஒரு லிஸ்ட் ஆஃப் இதுவே சர்ச்சு இப்போ மசூதி எல்லாம் தமிழ்நாட்டில் எதெல்லாம் இடிக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வச்சிருக்கிறது. அதை 1 by 1 பாஜக அமல்படுத்துவாங்க, அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுல மதுரை திருப்பரங்குன்றமும் இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் உண்டு. நம்ம அதை தேர்தல் நேரத்தில் பாஜக எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, எந்த வியூகத்தின் அடிப்படையில் 6 தொகுதிகளுக்கு என்னை பொறுப்பாளர்களாக நியமித்தீங்க? வியூகத்தை சொல்லுங்க, வியூகத்தை விளக்கி கூறுனா ஒரு தொகுதி பொறுப்பாளராக கூட நான் செயல்பட தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூமுட்ட பயல்களா நீங்க கூறுவார் இல்லாம பண்ணிருக்கடா. வியூகத்துக்கு நீ என்ன வியூகத்துக்கு என்னைய கொண்டு போய் மதுரை தெற்குல கொண்டு போய் வியூகம் பண்ணுங்கன்னா எனக்கு மதுரை தெற்குக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு. அர்த்தம் அதுதான். மதுரை தெற்குக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னொன்னு, தமிழ்நாடு முழுக்க நான் வேலையை பார்த்தோன்னே என்ன 6 தொகுதியில சுருக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. அதாங்க அவர் என்ன செய்யறாரு, எங்க அப்பாவுக்கு முடியலன்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா உண்மையிலேயே என்ன கதைன்னா, அப்பாவுக்கு முடியாம இருக்கிறத விட பாஜகவுக்கு தான் ரொம்ப முடியாம இருக்கு. அங்க டயாலிசிஸ் பண்றாங்க அவங்க அப்பாவுக்கு, இங்கேயும் அதே நடக்குது. இங்க தேராதுங்கிறத தான் அவங்க உட்கட்சி கூட்டத்துல விவாதத்துல சொல்றாங்க. சவுடாலு, வாய் சவுடாலு, நீ ஒன்னத்துக்கு ஆக மாட்ட அப்படின்னு நம்ம சொன்னா பரவாயில்ல. பாஜக கூட்டத்துல PL சந்தோஷ் பேசுறாரு. அப்ப திமுகவினுடைய வியூகத்தை நீங்க பாருங்க. மிகப்பெரிய அளவுல விருதுநகர் பக்கத்துல ஒரு பெரிய மாநாட்டை, இளைஞரணி மாநாட்டை திரட்டுனா லட்சக்கணக்கில் இருக்கு. உடனே எங்க சட்டையை அவர் போட்டு வந்துட்டாருங்கிறாங்க ரேம்ப் வாக்கில்.
அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் வந்து பேண்ட் ஷர்ட்டே போட்டதுலேங்கிறாங்க கொஞ்சம் பேர். 2020 நேற்று புள்ளி விவரம் ஒன்று இதில் ஒன்று நியூஸில் பார்த்தேன். 2021 தேர்தலில் ரேங்க் வாக் போகிறாரு ஸ்டாலின் அவர்கள். அந்த காட்சியை நேற்று சமூக வலைதளத்தில் பரவ விடுறாங்க. அப்போ அவர் 21லேயே ரேங்க் வாக் போயிட்டாரு. நீங்கள் தான் புதுசாக வந்து கற்றுருக்கீங்க. ஆமாம், அதனால அவர் என்ன, அதுக்கு முன்னாடியே ஃபேஷன் ஷோவில் நிறையா பிள்ளைய போயிடுச்சுங்க, ஆர்டிஸ்ட்லாம் போயிடுச்சுங்க, நிறையா நடிகைகள்லாம் விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டு டிங் டிங் டிங்னு போகும். அதை பார்த்துட்டு தான் விஜய் வந்து பண்ணாரே தவிர வந்து ஸ்டாலினை பார்த்துட்டுலாம் அவர் செய்யலைங்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஆண்களை எல்லாம் பார்க்க மாட்டாரு விஜய், இப்பெல்லாம் பார்க்குற பழக்கம் அவருக்கு கிடையாது அப்படின்னு அவரை அறிந்தவர்கள் சொல்றாங்க. அதனால அண்ணாமலையை பொறுத்தவரையில பாஜக ஒரு தேராத கட்சி. நான் வந்து தேத்தி கொஞ்சமா ஒரு 11% வரைக்கும் கொண்டு வந்து வச்சு பார்த்தேன். எல்லாத்தையும் மிரட்டி கொண்டு வந்து பெரம்பலூர்ல வந்து பாரிவேந்தர் எம்பியா இருந்தாரு. நான் மிரட்டி பாஜக கூட்டணி கூட்டு வந்து அதே தொகுதியில மறுபடியும் தோக்கடிச்சேன். உன்னை வந்து ஜெயிக்கிற இடத்துல தோக்கடிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குல்ல, அதனால அவர் வியூகமே பயங்கரமான வியூகம். அவர் 36 தொகுதியில ஜெயிச்சிருவோம் சொல்லி அவரே கருத்து கணிப்பெல்லாம் வெளியிட்டாரு. பின்னாடியே வராதிங்க, பண பட்டுவாடா பண்றத பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, காரு பின்னாடி வியூகம்னா என்ன? வியூகம்னா என்ன? வியூகம்னா இப்படி இந்த தேர்தலை நாங்க இந்த முறையில சந்திக்கிறோம்னா அவங்க ஒரு நாங்க வந்து பட்டுவாடா நேரடியா பண்ண மாட்டோம், ஜிபேல கொடுப்போம் அப்படிங்கறத வியூகமா? ஆளை வச்சு ஜிபே போட்டு விட்டாரு நிறைய பேருக்கு அந்த தொகுதியில. ஆனா எல்லாம் பண்ணாலும் தேர்தலில் ரிசல்ட் என்ன? உன்னால எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்றா உன்னால எம்எல்ஏ ஆக முடியல, நாடாளுமன்றத்துக்கு நின்றா உன்னால எம்பி ஆக முடியல. ஒருவேளை நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருந்தா மத்திய மந்திரி ஆயிருப்பாரு. மோடி இடத்துக்கு அண்ணாமலை வந்துருவாருங்கிறாங்க கொஞ்சம் பேர். யாரா சொல்ல சொன்னான்னு கேட்டா அண்ணாமலை தான் சொல்ல சொன்னாருங்க. இல்ல, அந்த திறமை அவருக்கு இருக்கிறது, அதுதான் இருக்க திறமை. என்னன்னா மணல் மாஃபியாக்கள்கிட்ட போய் நீ செய்யறதெல்லாம் தப்பு, அதுக்கு என்ன செய்யறது? நீங்க ஜோசியக்காரன்ட்ட போனீங்கன்னு வச்சுங்க, உனக்கு கரகம் சரி இல்ல, அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம் செய்யணும். பரிகாரம் செய்யணும் என்ன செய்யணும்? எனக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுப்பா, நேரடியா வேட்டி சட்டை எடுத்து கொடுனா வாங்கி கொடுப்பாங்க. 1000 ரூபாய் கொடு, நாளைக்கு நான் வாங்கி 1000 ரூபாய் கொடுங்கறான்ல. கோழியை வந்து நீ வந்து நேர்ந்து விடு, நான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு கோழியை, கழுத்தறுத்து போட்டு போயிட்டே அப்படின்னு. போயிட்டே இரு, நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், வீட்டுல ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், மசாலா அரைக்க சொல்லியிருக்கேங்கிறான்ல. பரிகாரம் தான் உடனே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையுங்கிறதுல. வியூகம்ங்கிறது என்ன? கோழியை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி மசாலா அரைச்சு வைக்கிறது வியூகம். வேற வியூகம் என்ன இருக்கு அவங்களுக்கு? கடைசியா இதுல ஒண்ணு என்னன்னா, தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்பு தொகுதியை கூறி என்னை நிற்குமாறு கூறினால் என்னால் எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவர் இந்த பதவியில இருந்து தூக்குன பிறகு பாஜகவிலேயே பேசுபொருளாக அவங்க தொண்டர்கள் எதிர்பார்த்தது, பாஜகவுக்குள்ளேயே சந்திக்கிற பிரஸ் மீட்ல எல்லாம் சொன்னது என்னன்னா, அவருக்கு தேர்தல் பொறுப்பாளரா கொடுப்பாங்க, இல்ல மத்தியில ஒரு பொறுப்பாளரா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அவருக்கு வந்து இந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் பாஜக தலைமைன்னு தலைவர்களே பேசியிருந்தாங்க பிரஸ் மீட்ல எல்லாம். அந்த உழைப்புக்கான அவங்க பாசையில கொடுக்கல, அங்கீகாரத்தை கொடுக்கல, மதிக்கல, வெறும் 6 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. நீ இந்த தொகுதியில போட்டியிடுன்னு கூட இப்ப வரைக்கும் சொல்லல. இந்த ஆதங்கத்துல அவர் கொட்டுறாரு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுதா? வேற மத்திய பிரதேச பக்கம் அந்த பக்கம் போயிட்டோம்னா எம்பி ஆக்கி, ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டுறலாம். உத்தரப்பிரதேச பக்கம் காலியாகிற இடத்துல போட்டு விடலாம், அப்படியே ஓரமா போயிடலாம்னா அப்ப வயசான ஆளுகளை ஆளுநரை அனுப்புனாலே சேட்டை பண்ணிடுறாங்க. இவர் சின்ன வயசுக்காரராக இருக்காரு, ஒரு ஆளுநராகவும் அவங்களால அனுப்ப முடியல, ஏகப்பட்ட ரிப்போர்ட் ஆகுது. அதனால அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல வேர் பதிச்சு கால் பதிச்சு முளைச்சு தனியா ஒரு கட்சி நடத்தலாம்னு பாக்குறாரு. பாஜகவை காமிச்சவனா மதச்சார்பற்ற கட்சியை நடத்துறேங்கிறாரு. நான் அண்ணாமலை ஆதரவாளர்கிட்ட எல்லாம் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு பேசுறேன்னா அவங்களே சொல்றாங்க, அண்ணனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆளு வர்றாங்க நம்மகிட்ட பேசுறதுக்கு, பொது இடங்கள் விவாதங்களுக்கு போற இடங்கள்ல தொலைக்காட்சி விவாதங்கள்ல வர்றாங்க. சொல்றாங்க அண்ணன் தனியா வந்துருவாரு, தப்பா எடுத்துக்கிறாதீங்க, உங்க கொள்கை தான் அவருக்கும் இருக்கு, மதச்சார்பற்ற கொள்கை தான் இருக்கு. அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு அவர் ஆளுமை. ஆமா, அவர்கிட்ட நான் கேட்டேன் இது எப்படா நம்புறதுன்னு கேட்டேன். நீங்க பிராமணியத்தை ஒழிக்கிறேன், பார்ப்பனியத்தை ஒழிக்கிறேன்னு எவ்வளவு நாள் போறாரு, எவ்வளவு ஒழிக்க முடிஞ்சா? கமலாலயத்துல ஒழிச்சு காட்டினாரா இல்லையா? எஸ்.சி. சேகரை கதற விட்டாரா இல்லையா? அவரு எச் ராஜா ஓட விட்டாரா இல்லையா? எச் ராஜா வந்து கரெக்டா வந்து அண்ணாமலை தோற்கிற நேரம் பார்த்து ஒரு வேட்டை போட்டாரா இல்லையா? கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? மோடி ஜெயிச்சதுனாலதான் போட்டேன்னு மாத்தி சொன்னாரா இல்லையா? அப்ப எல்லாரையும் நாங்க வந்து நீங்க வந்து பெரியார் கோட்பாடுகளை அறிவாலயத்துல பேசுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நாங்க கமலாலயத்திலேயே செயல்படுத்தியிருக்கோம், பேசல, சைலண்ட் மோடுலயே நாங்க காலி பண்ணிருக்கோம். அதனால திராவிட செல்வன் அண்ணாமலை அப்படின்னு மவுண்ட் ரோடு போஸ்ட் விட்டாங்க பிறந்த நாளைக்கு. அப்ப எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, அறிவாலயத்துக்கு எதுக்க விட்டாங்க, அதே ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் உதயநிதியை குழம்பிருப்பாப்ல, யாரு திராவிட செல்வன் நம்மளா வராங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிருக்காங்க கொஞ்சம். அதனால அவர் தனி கட்சி தொடங்கலான்னு பார்க்கும் போதெல்லாம்
அவரை மிரட்டுறாங்க மேல. இந்த செல்வாக்கு ஃபுல்லா அவருக்கு போயிடும், மறுபடியும் நோட்டா கீழே போயிடுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால அவர் பாக்குறாப்புல, நான் தான் பாஜகவை வளர்த்தேன், நானே அதை கொண்டுடலான்னு பாக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. கொல்ல விட மாட்டோம்னு இவங்க சொல்றாங்க. வியூகம்ங்கிறது என்னன்னா அண்ணாமலையை தள்ளி வைக்கிறது தான் இவங்க வியூகம்ங்கிறாங்க. அதாவது அவரை பாஜக நீக்கி அவரை தனி கட்சி தொடங்கிடக்கூடாது, ஓரமா வச்சுட்டு இருக்கணும். பெண்களுடைய பாதுகாப்பு கருதான் கேசவ விநாயகத்தை நாங்க நீக்கணும். ஆமா, அவர் நீக்கத்துக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது அதுக்கு என்ன காரணம்னா பாரத மாதாவை பாதுகாக்கிற முயற்சியில நாங்க கேசவ விநாயகத்தை நீக்கிட்டோங்கிறாங்க. பாரத மாதாவும் பெண் எலெக்ஷன் நேரத்துல 15 வருஷமா RSS இருந்து உழைச்சிருக்காரு, அவரை நீக்கிட்டு புதுசா நீக்கிட்டு அவரை தூக்கி போட்டாங்க, அண்ணாமலை கிட்ட தூக்கி போட்டாங்க. இனிமே வந்து நயினார் நாகேந்திரனை வச்சுக்கிட்டு முக்குளத்தோர் ஓட்டு பூரா எங்களுக்கு தான், எங்களுக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியில தோத்ததுனால தான் கட்சியை விட்டே போனார். அவர் வந்து அங்கே வெற்றி பெற்றவரு, திமுக வெற்றி பெற்றதற்கு பின்பு அவர் தோல்வி அடைந்தாரு. அங்கு வந்து அவரால் அரசியல் செய்ய முடியல, தொடர் தோல்விகளை தாக்கு பிடிக்க முடியாம தான் அவர் பாஜகவுக்கு போனாரு. அவரை கூட்டிட்டு வந்து கட்சியை வந்து நட்டம் பண்ணாங்க, நிப்பாட்டி போடுவோம், அப்படியே நிமிர்ந்து நிற்கும் கட்சி அப்படிங்கிறது இருக்குல்ல. அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 64 கற்கருவாம்பாங்க. அது மாதிரி இவங்க அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாங்க, விதைக்கவே இல்லை. அதே வியூகம். வியூகம் என்னன்னா விதைக்கிற காலத்துல வெளியூருக்கு போயிட்டாங்க, அறுக்கிற காலத்துல 64 கற்கருவாரோட வந்து நிக்கிறாங்க, அறுத்து தள்ளிடுவாங்க. இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல அறுத்து தள்ளிடுவாங்க. PL சந்தோஷ் அவரெல்லாம் வந்து காரசாரமா பேசிட்டு போயிருக்காரு. இனி தீவிரமா அரசியல் முன்னெடுக்கிறாங்களா இந்த தேர்தல் பணிகளை பாஜக அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.